குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். அதிமுகவினுடைய மாஃபாய் பாண்டியராஜன் அதிமுகவினுடைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி சந்தித்தார். இது பழசு. KT ராஜேந்திர பாலாஜி அவரை மீண்டும் சந்தித்தார். எதற்காக விரிவாக பார்க்கலாம். எங்களோட கூட்டணி வைக்க தவம் கிடக்கிறார்கள் என்று அதிமுக நினைச்சலாம் சொல்லுங்க என்று புது விளக்கம் தந்திருக்கிறார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களுக்கு நாவடக்கம் தேவை என்று முதலமைச்சர் காட்டமாக பதிலுரைத்திருக்கிறார். காலையில் நாடாளுமன்ற வளாகத்தில் 2வது நாள் கூட்டத்தில் நடந்தது என்ன விரிவாக பார்க்கலாம். தமிழகத்தில் பல கட்சி நிர்வாகிகள் படுகொலை செய்யப்பட்ட போது எதுவுமே பேசாத தமிழக அரசு இன்றைக்கு பாஜக நிர்வாகி ராணிப்பேட்டையில் படுகொலை செய்யப்பட்டிருக்க, அதுக்கும் எதற்கும் வாய் திறக்க மாட்டாங்க போல. அந்த மாதிரி தான் இருக்குது. என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் விளைவுகளை சந்திக்க நேரிடும். ஐயா சொன்னது யார் தெரியுமா? அரசு ஊழியர்கள் இனிமேதான் இருக்கு அப்படின்னு இருக்காங்க. விரிவாக பார்க்கலாம். ஒழுங்குமுறை ஆணையம் உத்தரவிட்டும் இந்த மின்சார வாரியம் நமக்கு சரியான இழப்பீடு தர மாட்டேங்கிறாங்க என்று மீண்டும் மீண்டும் கதறுகிறார்கள் மின்சார பயனீட்டாளர்கள். இத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது சைட்லைட்ஸ். அதிமுக தலைமைக்கே தொடர்ந்து பிரச்சனைகள், விமர்சனங்கள், கேள்வி கணைகள், எதிர் விமர்சனங்கள் வைக்கப்பட்டு வந்ததுனால அதிமுகவுக்கு உள்ளே இருக்கக்கூடியவர்களுடைய பிரச்சனைகள், சண்டைகள், சச்சரவுகள், குழு மோதல்கள் அப்படிங்கறதுலாம் பெரிய அளவுக்கு வெளியில தெரியாம இருந்ததா? எவ்வளவு பெரிய பொய். சரி, அந்த அளவுக்கு பெருசா இல்ல. 10 தோல்வி பழனிசாமி அப்படின்ற மாதிரிலாம் விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. ஒரு தேர்தலை கூட ஜெயிக்கல. நீங்களாம் வந்துட்டு எப்படி திமுகவை வெல்ல போறீங்க? திமுகவுக்கு எதிரான வாக்குகள்லாம் நீங்க எப்படி வாங்க போறீங்க? பொதுச்செயலாளருக்கே பிரச்சனை வந்துருச்சு, ரெட்டலைக்கே பிரச்சனை வந்துருச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம். 89 எம்எல்ஏ ஆனவன், 89 மாவட்ட செயலாளர் ஆனவன் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பஞ்ச் டைலாக அடிச்சிருக்காரு. எல்லாம் உண்மைதான். எல்லாம் நடந்ததெல்லாம் பார்த்து ஒரு மாதிரியே தான் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா சில நாட்களுக்கு முன்னாடி மாஃபாய் பாண்டியராஜன் மற்றும் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் ஒரே மேடையில், ஆமா நான் குறுநில மன்னல் தான், நான் குறுநில மன்னரா இருந்தாலும் ஏன் உடம்புல ஓடுறது ரத்தம் அப்படின்னு சொல்லி நம்ம பிளாஷ்பேக் அப்படியே அதிமுக ரத்தம் மறந்து விட்டீங்களா? பிளாஷ்பேக்ல வட்டம் போட்டு நாங்க முன்னராக சைட்லைட்ஸ்ல பேசுனதெல்லாம் நீங்க ரீவைண்ட் பண்ணி பாத்துக்கோங்க. அப்படிப்பட்ட சம்பவம் நடந்த பிறகு மாஃபாய் பாண்டியராஜன் இரவோடு இரவாக வந்து எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை சந்தித்து விளக்கம் கொடுத்தார். அதை பார்த்த உடனே என்னது அங்க போயிட்டாளா அப்படின்ற மாதிரி இவர் என்ன நினைச்சாரு தெரியல. இன்று ராஜேந்திர பாலாஜி அவர்கள் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை மரியாதை நிமித்தமாக சந்தித்து இருக்கிறாங்க. அவ்வளவுதான். மரியாதை நிமித்தம் நாங்க நம்பணும். சரி, இவர் அஸ்ஸாம் முதலமைச்சர், அவர் பெங்கால் அதிபர். அவர் 2 பேரும் சந்தித்து கொண்டார்கள் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சரி, என்ன விளக்கவரை கொடுக்கப்பட்டது? ஆனா இது ஒரு விதத்துல பார்க்க போனீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கெத்தா நிக்கிறாருங்க. நானே எவ்வளவு நாளைக்கு தான் முட்டு கொடுத்துட்டு சண்டை போட்டு பதில் சொல்லிட்டே இருக்குது. நீங்களுக்குள்ள நீ அவன் அடி, அவன் இவன் அடிக்கிட்டோம், 2 பேரும் சேர்ந்து இவன் அடி. நம்ம எல்லாம் ஒரே கட்சியா எதிர்கட்சிக்கு தான் சண்டை போடணும். இருந்தாலும் அந்த விமர்சனங்கள் அப்படிங்கிறதும், 2வது 2 பேர் பஞ்சாயத்துக்கு, ஐயா பாரியா இதுதான் நடந்தது, என்ன இப்படி பேசிட்டாரியா, மேடையிலே வச்சு இப்படி பேசிட்டாரியா, ஐயா 7 கட்சி தாண்டவனா சொல்றாரியா, இதெல்லாம் என்ன பொதுவெளியில எல்லாம் பேசலாம்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பாரு. இவரு மாஃபா பாண்டியராஜன் நான் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு, இப்படி உங்களையே சாய்க்க பாக்குறான், என்ன மாரி தான் உன் மேல கை சொல்லி இவர் சென்டிமெண்டா ஏதாவது போட்டிருப்பாரு. என்னடா நிரந்தர அமைச்சர் நீதானடா, உங்க கூட சண்டைக்கு வந்ததுக்கு என் மேல கை வைக்கும் சொல்லிங்க பாத்தீங்களா? நான் பார்க்க மாட்டேன், உங்க மேல ஒருத்தங்க அடிக்கிறானா என்னை தாண்டி தாங்க வரணுயா, அதை யாரால மாத்த முடியாது அப்படின்ற மாதிரி இவரு சொட்டுக்கு விருதுநகர்ல நான் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி ராமச்சந்திரன் திமுக சொன்னாரு. அதே மாதிரி அதிமுக சொல்றாப்ல. ஏதோ நடந்துட்டு இருக்கு. அதிமுக பாஜக கூட்டணிங்கிறது ஒரு பக்கம் பேசுறாங்க அப்படின்ற மாதிரி ரூமர்ஸ் வருகிறது. ஏன்னா நாங்க பத்திரிகையாளர்கள் அப்படிதான் சொல்ல முடியும். எடப்பாடி கே பழனிசாமி அவர்களோ அண்ணாமலை அவர்களோ சொன்னால் மட்டும்தான் அது செய்தியாகும். இருந்தாலும் அதிமுகவில் சண்டை சச்சரவுகளோடு கலகலத்துக் கொண்டிருக்கிறது. ஐயா, SP வேலுமணி அவர்களுடைய அந்த இல்ல திருமண விழா எவ்வளவு கோலாகலமாக, கொண்டாட்டமாக, சரித்திர நிகழ்வு, சரியா சொன்னீங்க, ஆடம்பரமாக அந்த அழகாக நடந்துட்டு இருக்கு. அங்க அண்ணாமலை அவர்களுக்கு கொடுத்த வரவேற்பு தான் அங்க ஹைலைட். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு திரு சீமான் அவர்கள் அங்க போயிருக்கிறாருன்னு கேள்விப்பட்டோம். சோ எல்லா விதமான அரசியல் கூடுதல் நிகழ்வும் அங்க நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் என்ன சொன்னார்? அதான் அவர் என்ன சொன்னாருன்னா, திமுகவுக்கு எதிரான ஒரு வாக்கு கூட சிதறி போக கூடாதுன்னு சொன்னாரா இல்லையா? ஆமா, அப்படி சொன்னாரு. இப்ப என்ன நடக்குதுன்னா,
அவர்களுக்கான திருமண வரவேற்பு, அதாவது ரிசப்ஷன் நடந்துகிட்டு இருக்குது. அந்த ரிசப்ஷனுக்கும் பல பேரை கூட்டிட்டு வராங்களாம். சீமான் அவர்கள் திருமணத்துக்கு செல்லாமல் ரிசப்ஷனுக்கு போறாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் கூட்டு வந்து எந்த பிரச்சனையும் இல்ல, எந்த கசப்பும் இல்ல அப்படின்னு சொல்லி அதை நிரூபிக்கணும்னு ஐயா முயற்சி பண்ணிட்டு இருக்கிறா. கொடிசியா வளாகத்துல அந்த வரவேற்பு நடக்குதுன்னு சொல்றாங்க. இப்போ விஷயம் என்னன்னா, அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்க கூட கூட்டணி வைக்க தவங்க எடுக்கிறாங்க, நாங்க அதிமுகவெல்லாம் சொல்லல, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, எடப்பாடி என்ன தனியா விளக்கம் கொடுத்துட்டாரு. ஐயா நீங்க இந்த விளக்கத்தை கொடுக்காம இருந்தா கொஞ்சம் மரியாதையா இருந்திருக்கோம். அதாவது இப்ப கொடுத்து கூட்டணிக்கான வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி கொடுத்து நீதான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆமா, இது அப்படிதான் இருக்குது. அதனால வந்துட்டு இதுக்கப்புறம் கூட்டணி வருமா வராதா, அல்லது கூட்டணி வரும் ஆனா இப்ப இல்ல அப்படிங்கிற மாதிரி சிக்னல் கொடுக்குறாங்களா? ரவீந்திரன் துரைசாமி தெரியுங்களா உனக்கு? ஆமா, அவர் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. என்ன சொல்றாரு? முதலமைச்சர் வேட்பாளர்லாம் எடப்பாடி பழனிசாமி கிடையாது, சீமான் தான் அப்படின்னு இருக்காரு. அதாவது பாஜகவுக்கு தெரியாதா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பலம் அப்படின்னு. ஐயா இந்த அளவுக்காயா நீங்க பேசுறது? அதாவது கடந்த முறை வந்து இந்த மாதிரியான முதலமைச்சர் வேட்பாளர்னாலதான் சிக்கல் ஏற்பட்டது. சோ திரும்பவும் அதை கிளப்ப போறாங்க போல. அதனால கைமுறைக்கு சாத்தியம் இல்லாத ஒரு தகவல் இருந்தாலும் இப்போதைக்கு ஜோரா அந்த கவனம் பெறுது. எஸ்பி வேலுமணி அவருடைய திருமண விழாவில் இவ்வளவு அரசியல் கோலாகலங்கள், குழப்பங்கள் நடக்குது. பார்ப்போம். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களுக்கு நாவடக்கம் தேவை, இல்லைன்னா பாத்துங்க அப்படின்ற மாதிரி ஒரு காட்டமான பதிவை போட்டிருக்கிறார் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஐயோ, நாவடக்கம் அதை உதயநிதி சொன்னீங்களா? ஆராசா கிட்ட, சரி ஆர்எஸ் பாரதி கிட்ட, ஐயோ அதுவும் சொல்ல முடியாதா? ரைட் விடுங்க. எதுவுமே மறக்க மாட்டேங்கிறானே. அதெல்லாம் எப்படி நாங்க ஓட்டு வாங்குறது 2026ல? சரி ரைட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நாடாளுமன்ற கூட்டம் இரண்டாவது முறையாக இந்த இதுல நிதிநிலை அறிக்கையுடைய கூட்டத்தொடர் 2வது தொடர் போயிருக்கு. இப்படி பாத்தீங்கன்னா கால் எந்திரிச்சோன்னா போட்டோன்னா அப்படியே தர்மேந்திர பிரதான் அவர்கள் அப்படியே மெதுவா பேச ஆரம்பிச்சாரு. என்னைக்கு இந்த பில்லு பாஸ் ஆச்சு, இந்த பில்லில் இருக்கக்கூடிய ஷரத்துகள் என்ன, தமிழ்நாடு கவர்மெண்டினுடைய அமைச்சர், கல்வி அமைச்சர் இதற்கு ஒப்புதல் தருவதாக சொன்னார் அப்படின்னு சொன்ன உடனேதான் பாத்துங்க எல்லாரும் பொருளை தூக்கிட்டாங்க. உடனே பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் கத்துன்னு கத்த அவரு ஒரு வார்த்தை சொல்ல, அதாவது அவர் என்ன சொன்னார், வார்த்தையில் இருக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா, தமிழகத்திலிருந்து வரக்கூடிய எம்பிக்கள் அப்படிதானே அது பொருள் இல்ல. அதாவது அந்த பிரதிநிதிகளை குறிப்பாக எங்க கிட்ட இப்படி ஒப்பந்தம் போட்டு எங்களை ஏமாத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி தேர் அன்சிவிலைஸ்டு சொன்னது திமுக காரங்களை பார்த்து, திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை பார்த்து தான் அவர் சொல்லியிருந்தாரே தவிர, நீங்க அரசியல் மக்களை பத்தியோ தமிழக மக்களை பத்தியோ அல்லது முதலமைச்சர் இவ்வளவுக்கு பொங்குவதற்கு காரணமாக அவர் இதுன்னு பேசி இருந்தாரா அப்படிங்கறத நம்ம மீண்டும் மீண்டும் ரீவைண்ட் பண்ணி அந்த நாடாளுமன்ற பதிவுகளே பார்க்கலாம். ஆமா, ஆனா அதே நேரத்துல இதை இப்படி சொல்லிட்டாரு, இவர் தமிழக மக்களையே வந்து நாகரிகமற்றவர்கள் சொல்லிட்டாருன்னு உடனே உருட்டிட்டாங்க. அதனால தர்மேந்திர பிரதான் அவர்கள் அந்த சர்ச்சையை தவிர்ப்பதற்காக அவர் என்ன சொல்லிட்டாரு, இல்ல அப்படி கனிமொழி அவர் சொன்னாங்கன்னா அந்த வார்த்தையை நான் திரும்ப பெற்றுக் கொள்கிறேன்னு சொல்லி அதுல வந்து அவர் தெளிவாக விலகிட்டார். இதுலயும் கெத்து பாத்தீங்களா, சொன்னாங்க நான் கண்டனம் தெரிவிச்சு திரும்ப வாங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி இந்த அரசியல் பண்றதுல அவங்களும் சரி அரசியலும் சரி அவங்கள அடிச்சுக்க ஆளே இல்லை. இதுக்கு முன்னாடி நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல வந்துட்டு அமித்ஷா வந்து அம்பேத்கரை பத்தி பேசினா ட்விஸ்ட் பண்ணாங்க, இப்போ இதுல வந்து ட்விஸ்ட் பண்றாங்க. ட்விஸ்ட் பண்றதே திமுகவுடைய ட்விஸ்டிங் வேலையா இருக்கு. நம்ம மூத்த பத்திரிகையாளர் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் மிக தெளிவா பல பேட்டிகள்ல சொல்லியிருப்பார். என்ன அப்படின்னா, திமுகவினுடைய அந்த ஸ்ட்ராட்டஜி தெரியுங்களா, அந்த சாணக்கியத்தனம், அந்த அதை ட்விஸ்ட் பண்ணி விடுறது, அந்த வேற ஒன்னொன்னோட கோத்து வருது, இந்த அளவுக்கு எல்லாம் தமிழ்நாட்டுல இல்ல, இந்தியாவுல இல்ல, உலகத்துல யாருக்குமே கிடையாதுன்னு சொல்லி பல பேட்டிகள்ல சொல்லியிருப்பாரு. எனக்கு அதுதான் ஞாபகம். நடந்தது ஒண்ணு, ஆனா அவர் பாருங்க அது நடக்கல, ஆனா அவரையே மன்னிப்பு கேட்க வச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு அறிவானவர்களாக இருக்கிறார்கள் திமுகவினர், குறிப்பாக ஐயா ஸ்டாலின் அவர்கள் அதுல கைதேர்ந்தவர். ராணிப்பேட்டை மாவட்டத்துல சோளிங்கர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கிராமம். அந்த கிராமத்துல ஒரு பாஜக நிர்வாகி இருக்கிறார். அவரு காலங்காத்தால வயலுக்கு போகலான்னு கிளம்பி போய்கிட்டு இருக்கும்போது சிலர் வழிமறித்து அவரை கத்தியால் வெட்டி குத்தி கிழித்து இப்படி ஒரு வன்முறை சம்பவம் தமிழ்நாட்டில் அரங்கேறி அந்த பாஜக நிர்வாகி வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த விஷயத்தை பாஜகவினுடைய ஆதரவு ஊடகங்கள், அதை தாண்டி நடுநிலையாக இருக்கக்கூடிய வெகு சில ஊடகங்கள் மட்டும்தான் இந்த செய்தியவே வெளியே கொண்டு வர்றாங்க. ஒரு உயிர் போயிருச்சுங்க, சொல்லிதானங்க ஆகணும்ன்ற மாதிரியான. ரெண்டாவது கட்சியை சார்ந்தவர், அவர் எந்த கட்சியா கட்சி பிரமுகர் என்றாவே கூடுதல் பாதுகாப்பு அவருக்கு வேணும் அப்படின்றது, அந்த கொலைகள் நடக்காம தடுக்கிறது அப்படிங்கிறதும் காவல்துறையினுடைய பணியாக இருக்கு. தொடர்ந்து நடக்குது. இந்த செய்திகள் கூட வெளிவராமல் நாடாளுமன்றத்தில் நடந்த நிகழ்வு, கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இப்படி பேசிட்டாருன்னு சொல்லி அதைத்தான் ஹைலைட் பண்ணி ஒட்டுமொத்த ஊடகம் அதுக்கு தான் வெளிச்சம் பாய்ச்சறாங்களே தவிர இந்த மாதிரியான சம்பவங்கள் என்ன நடந்ததுன்ற தெரிஞ்சுக்கிறது வாய்ப்பை கூட கொடுக்க மாட்டேங்குது. இதுக்கு முன்னாடி வந்து மதுரையில வந்துட்டு ஒரு நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகி வந்து வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். அதே மாதிரி இன்னொரு, அதான் அமைச்சர் இல்லத்துக்கு பக்கத்தில் நடந்துச்சு, அந்த மதுரையில் நடந்தது. அதற்கு பிறகு பார்த்தோம்னா ஜகபர் அலியினுடைய அது ஆக்சிடென்ட் மாதிரி நடந்த ஒரு மர்டர்.
ஸோ இப்படி பல இது நடந்துகிட்டே இருக்குது, சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து கொண்டே இருக்கிறது. சமீபத்துல டிஜிபி அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்திருந்தார், போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் குறைஞ்சிருக்கு. அதானே சத்தியமா நான் சீரியஸா சொல்லணும்னு நினைச்சேன். உண்மையாவே தானே. ஆமாயா, ஏன் அப்படி பண்ற? கொலை, கொள்ளை, திருட்டு போன்ற சம்பவங்கள்லாம் வந்து கம்பேர் பண்றாரு. போன வருஷம் நடந்தது, அதாவது ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறாரா அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தாங்க. போன வருஷம் நிறைய நடந்தது அப்படின்றது ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறாரா? அமாவாசை, திருவிழாக்கள், பூட்டிய வீடுகள், இந்த மாதிரியான சம்பவங்கள் இருக்கும்போது நாங்க கூடுதலா ரவுண்ட்ஸ் போறோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாரு. ஐயா, இந்த போக்சோ வழக்கு மட்டும் ஏன் அதுல வரல அப்படின்ற மாதிரி கூடுதல் கேள்வியாக அதுவும் முன் வச்சிருந்தாங்க. இன்னைக்கு தூத்துக்குடியில 11ஆம் வகுப்பு மாணவன் பள்ளிக்கு போகும்போது பஸ்ல இருந்து இறக்கி கீழே போட்டு ஒரு 4-5 பேர், அதுவும் மாணவர்கள், கொடூரமா தாக்கி இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய அந்த சரகத்துக்குட்பட்ட காவல் நிலையத்துக்கு போன் பண்ணி அவங்க வந்து மாணவனை அழைத்து கொண்டு போய் போட்டுருக்காங்க. என்னடா காரணம்னு பார்த்தா, கபடி போட்டியில வந்த தகராறுல இப்படி பண்ணிருக்காங்க. கொலை வரி தாக்குதல். மாணவன் என்ன ஆனா பிழைப்பானன்றது அடுத்து இன்னும் புலன் விசாரணைக்கு பிறகுதான் தெரிய வரும். இன்னைக்கு நடந்த சுட சுட சம்பவம். இப்போ இதே மாதிரி வந்துட்டு நான் சொன்ன அந்த ராணிப்பேட்டை சம்பவத்துல முன்விரோதம் காரணமாக இந்த கொலை நடந்து விட்டது இப்படி சொல்லி அதை வந்து மடை மாட்டுறாங்க. இதுக்கு முன்னாடி அந்த சிவகங்கையில பாத்தீங்கன்னா புல்லட் ஓட்டின தம்பி கையை வெட்டினப்போ அதுக்கு வந்து அவர் வந்து ஏதோ ஒரு பட்ட பேர் சொல்லி கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு காரணம் தான். காரணங்களை எல்லாம் வச்சு இந்த கொலைகளையும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவையும் நியாயப்படுத்துறாங்க. இன்னைக்கு கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய விசிகாவினுடைய தொல் திருமாவளவன் அவர்கள் ஒரு அதிருப்தியை தெரிவிச்சிருக்காரு. பாத்தீங்கன்னா, நாங்க அனுமதி கேட்டா கொடுக்கறதுக்கு மறுக்கிறாங்க போலீஸ், இது நல்லது இல்ல அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை அவர் பதிவு பண்ணிருக்காரு. இதுக்கு சிபிஎம் சொன்னுச்சு, இப்போ இவங்க சொல்றாங்க. ஒரு 2026 வரப்போது பூச்சாண்டி காட்டுறாங்களா இல்ல சீட்டுகள் அதிகப்படுத்துவதற்கான கருத்துக்களாக எடுத்துக்கலாமா, உண்மையிலேயே வெளிப்படையான கருத்தா அப்படிங்கறதெல்லாம் மக்கள் தான் தீர்மானிக்கணும். தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கம் போராட்ட அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க. மறுபடியும் முதல்ல இருந்தா? ஆமா, அதாவது கடுமையான போராட்டம். இந்த முறை பட்ஜெட் கூட்டத்தொடர்ல நீங்க ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு எங்களுக்கு செய்வதாக கொடுத்த எல்லா வாக்குறுதியும் நிறைவேற்றுகிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு அறிவிப்பை சட்டமன்ற கூட்டத்தொடரிலே சொல்லணும். நீங்க அப்படி சொல்லாத பட்சத்துல மார்ச் 12ஆம் தேதியிலிருந்து தொடர்ச்சியா அங்கங்க மாவட்டங்கள்ல, மாநகரங்கள்ல, வேற வேற தலைநகரங்கள்ல, மாநில தலைநகரம், மாவட்ட தலைநகரங்கள்ல மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்முன்னு அப்படியே தொடர்ந்து நிகழ்ச்சிகளை வச்சிருக்காங்க. எச்சரிக்கை பதிவு போல ஊழியர் சங்கங்கள் சொல்லியிருக்கு. அதுலயும் ஐயா கருணாநிதி அவர்கள், அதாவது ஐயா ஸ்டாலினுடைய அப்பா காலத்துல வெளியிடப்பட்ட அந்த அரசாணையை செஞ்சிருங்கன்னு பல நாளா கேட்டுட்டு இருக்காங்க. அது செய்யறதுக்கு தான் இந்த கோரிக்கை, இந்த போராட்டம், இந்த எச்சரிக்கை எல்லாமே. எப்பயுமே எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது பாத்தீங்கன்னா தபால் வாக்குகள் எண்ணுவாங்க. இந்த தபால் வாக்குகள் எண்ணும் போது பாத்தீங்கன்னா அரசு ஊழியர்கள் பணி நிமித்தமாக இருக்கிறவங்க இல்ல வேற எல்லாம் அவங்கள தபால் வாக்கு போடுவாங்க. அப்படி போடும்போது பாத்தீங்கன்னா மேக்சிமம் டிஎம்கே, அது ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, அவங்க ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி அவங்களுக்கு தான் விழும். அப்போ என்னன்னா, தமிழக மக்கள் மத்தியில அரசு ஊழியர்கள் அப்படின்னாலே அவங்களுடைய வாக்கு அந்த குடும்பம் அப்படியே திமுகவுக்கு தான் போகுன்ற பேச்சு இருந்தது. ஆனால் இந்த முறை கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை அப்படிங்கிறதுல ஏக கோபத்துல இருப்பதாக சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, இதுவே ஒரு தனியார் நிறுவனத்துல ஒரு எம்ப்ளாயி இந்த மாதிரி சொல்லிட்டு அந்த நிறுவனத்துல வேலையில இருந்துட முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல போக்குவரத்து தொழிலாளர்கள் இன்னும் கடுப்புல இருக்கிறாங்க. அவங்களும் வந்து பட்ஜெட்ல எங்களுக்கான சரியான நிதியை ஒதுக்கணும் அப்படின்னு அவங்களும் கேட்டுட்டு இருக்காங்க. நஷ்டத்துல போக்குவரத்து துறை போயிட்டு இருக்கிற அதே நேரத்துல தொழிலாளர்களுடைய பணத்தை எல்லாம் எடுத்து இவங்க போக்குவரத்து துறைக்கு செலவு பண்ணிட்டாங்க. நிறைய பஸ் ஸ்டாண்டு பேங்க்ல அடமானத்துல இருக்கு அப்படின்னு என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து வாக்குறுதி கொடுத்து பொதுமக்களை ஏமாத்துனீங்க அப்படின்னா தனிப்பட்ட பொதுமக்கள் யாரும் வந்து உங்களை வந்து கேட்க போறதில்ல, காமன் மேன் வந்து கேட்க போறதில்ல. அரசு ஊழியர்களுக்கான வாக்குறுதின்னு வரும்போது சங்கம் இருக்கு, அதற்கான பல விஷயங்கள் இருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்க ஒன்னா சேர்ந்து நீங்க சொன்னீங்களே செஞ்சீங்களான்னு கேட்பாங்க. ஆமா, இப்ப அதனால வந்துட்டு ஐயாவுடைய அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய அந்த என்ன சொல்றது அந்த அரிச்சந்திர தன்மையெல்லாம் வந்து இப்ப நிரூபிக்க வேண்டிய அதுக்கு ஒரு அரிச்சந்திர தன்மையா ஒரு பிளான் போட்டிருக்காரு. என்னது, ஏப்ரல் 12ஆம் தேதி மத்திய அரசை எதிர்த்து, மும்மொழி கொள்கையை எதிர்த்து மாநில மாவட்ட அளவில் போராட்டம். என்னது, திமுக போராடுது, ஏப்ரல்ல போராடுது. அதாவது நீங்க பண்ண மாட்டீங்க, அவங்கள கேக்குறது. அரசு ஊழியர்களே நீங்கள் மட்டும்தான் போராடுறீங்களா, நாங்களும் போராடுவோம் என்று களத்தில் இறங்கி இருக்கிறது திமுக. இல்ல, ஏதாவது எதிர்கட்சியான பிறகு போராடிட்டு இருக்கிற ஒரே கட்சி திமுக மட்டும்தான். ஆட்சி செய்ய மாதிரி தெரியல, போராட்டம் மட்டும் தான் நடக்குது. கூட இன்னைக்கு தர்மேந்திர பிரதான் அவர்கள் அது வேற கிளப்பி விட்டாங்க. கண்டனம் கண்டனம், மத்திய கல்வி அமைச்சருக்கு கண்டனம் அப்படிமாங்க. மின்சார ஒழுங்குமுறை ஆணையம், அதாவது நம்முடைய தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு ஒரு முக்கியமான அறிவுரைகளை, வழிகாட்டுதல்களை, ஆணைகளை பிறப்பிக்கக்கூடிய ஒரு நிறுவனம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்ககிட்ட ஒவ்வொரு மின்சார சேவைக்காகவும் மக்கள் பதிவு பண்றாங்க, அதுக்கான நேரத்தோட நாளோட உங்களுக்கான அந்த ஆன்லைன்ல பதிவு பண்றீங்கல்ல,
அப்ப அதுல இருந்து எத்தனை நாட்களுக்குள்ள அந்த சேவை வழங்கணும் ஒரு லிமிட் இருக்கா இல்லையா, டைம் லிமிட் இருக்கு. அந்த லிமிட்டை ஒழுங்கா கடைபிடிச்சு நீங்க வழங்கலைன்னா ஒரு நாள் தாமதத்துக்கு 200 ரூபாயில இருந்து 2000 ரூபாய் வரைக்கும் நீங்க அவங்களுக்கு இழப்பீடு கொடுக்கணும் அப்படின்னு போன வருஷம் ஆகஸ்ட் மாசத்துக்குள்ள நடைமுறைப்படுத்தணும்னு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் மின்சார வாரியத்திட்ட சொன்னாங்க. அதை அவங்க செய்யல. நாங்க மார்ச் மாசம் வரைக்கும் ஒரு பிப்ரவரி மாசம் வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி அதையும் கால நீட்டிப்பு வாங்கினாங்க. அது கொள்முதல்னு சொன்னீங்கன்னா அதை வந்து நாங்க இருக்கு இல்லையா லோ குவாலிட்டி மெட்டீரியலை போட்டு ப்ராடக்ட்டை இருக்கு இல்லையா ஹையஸ்ட் காஸ்ட்ல நாங்க வாங்குவோம். அது அறப்போர் இயக்கம் போன்றவர்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தா நாங்க அதையும் பேசாம இருப்போம். நீங்க இது என்னன்னா இதுக்கு 200 ரூபாய் சொன்னீங்க எப்படி? ஆமா, இப்ப என்ன சிக்கல்னா தாமாக முன் வந்து இழப்பீடு வாங்கணும். அதாவது மக்கள் கேட்டு இழப்பீடு கொடுக்க கூடாது, நீங்களே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அதுல ஒரு 2000 கோடி ரூபாய் பேலன்ஸ் இருக்காமா, மக்களுக்கு அதை கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு 2000 கோடி ரூபானா எவ்வளவு கம்ப்ளைண்ட், எவ்வளவு தாமதம், எவ்வளவு மக்கள் காசு வரி பணம், அது எவ்வளவு சேவைகளை பொறுத்து ஒரு ஆளை பொறுத்து அதெல்லாம் வந்து மாறுபடுது. சோ அந்த 2000 கோடி ரூபாய் நீங்க எப்ப கொடுக்க போறீங்க, தாமாக முன்வந்து இழப்பீடு கொடுக்கக்கூடிய அந்த முறை எப்ப நடைமுறைப்படுத்த போறீங்கன்னு தமிழ்நாடு மின்சார வாரியத்துல 100 ஊர்கள் கேட்டுட்டே இருக்காங்க. உலகமே போற்றும் திராவிட மாடல் ஆட்சியில இப்படி ஒரு அவப்பெயரா, அதுவும் தியாகி செந்தில் பாலாஜியுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய துறைக்கு இப்படி ஒரு அவப்பெயரா அப்படின்னு கேட்கத்தானே செய்வாங்க. சரி, அவரும் அமலாக்கத்துறையினுடைய சோதனைகள்ல பிஸியா தானே இருப்பாரு. அதனால நம்ம அவரை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஐயா நீங்க இந்த வேலையை பாருங்க, அவங்க அந்த வேலையை பார்க்கட்டும், எல்லாரும் தனித்தனியா அவங்கவுங்க வேலையை பார்ப்போம். இதே போல பல புதிய தகவல்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இது சைட்லைட்ஸ். நன்றி.